Hi friends, Assalamu alaikum. Welcome to Ala Fusion. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற டிஷ் என்னன்னா சிக்கன் சூப் ரெசிபி பிளஸ் ஒரு குயிக் அண்ட் டிஃப்ரெண்டான சிக்கன் ஸ்டார்டர் எண்ட் ஆஃப் த வீடியோல உங்களுக்காக ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ வாங்க இந்த குயிக் அண்ட் ஈஸியான ரெண்டு ரெசிபியும் எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் செக் பண்ணலாம். ஸோ சிக்கன் சூப்புக்கு ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம இந்த சிக்கன் சூப்புக்கு தேவையான சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு 1லேருந்து 2 மினிட் வரைக்கும் இந்த சிக்கனை அந்த ஆயிலில் ஃபஸ்ட்டு டாஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு சிக்கன் சூப்புக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா ஜிஞ்சர் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிற பீசஸ் ஒரு 4 பீசஸ் ஆட் பண்ணிக்கிறோம். பூண்டு ஒரு 4 பல் ஆட் பண்ணிக்கிறோம். பெரிய வெங்காயம் ஒரு ஹாஃப் பெரிய வெங்காயத்தை அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 பெப்பர் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு ஹாஃப் தக்காளி அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த சிக்கன் சூப்புக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த கம்ப்ளீட் இன்க்ரீடியன்ஸையுமே நம்ம பாயில் ஆகி குக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒரு லிட்டை வச்சு கவர் பண்ணி இந்த சிக்கன் குக் ஆகிற வரைக்கும் நம்ம விட்டுடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே மிக்சர் எல்லாமே பாயில் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லாவே குக் ஆயிருக்கு. குக்கான சிக்கன் எல்லாத்தையுமே நம்ம ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற வாட்டரில் இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இஞ்சியும் பூண்டையும் தனியாக எடுத்துக்கிறோம். ஸோ அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ சூப்புக்கு மறுபடியும் ஒரு பேனில் ஒரு 1 to 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஆயில் லைட்டாக பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த ஜிஞ்சர் எடுத்தோம் இல்லையா, அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அந்த கார்லிக்கையும் நம்ம குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த ஆனியன், டொமேட்டோ அண்ட் பெப்பர் சீட்ஸ் எல்லாத்தையுமே அந்த மிக்சர்லேருந்து எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒன்ஸ் அதெல்லாம் நல்லா சாட் ஆகி ஆயிலில் லைட்டாக ஃப்ரை ஆகி குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த சிக்கன் குக் பண்ண அந்த ஸ்டூவையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ சூப் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த சிக்கன் பீசஸையும் இந்த பாயிலிங் வாட்டர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி சாஸும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ லைட்டாக 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட இப்போ பெப்பர் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ பெப்பர் கொஞ்சம் போட்டால் சிக்கன் சூப் கொஞ்சம் காரமாக நல்லா இருக்கும். ஸோ இது ஸ்பைஸியாக குடித்தாதான் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ ப்ராங்கிட்டிஸ், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அதெல்லாமே க்யூர் பண்ணுறதுக்கு சிக்கன் சூப் ரொம்பவே ஹெல்த்தியானது. So soup is ready. Good to serve while it is hot. So next நம்ம பார்க்க போகிறது நம்மளோட போனஸ் வீடியோ சிக்கன் வித் சோடிப். ஸோ குயிக்காக இந்த ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் போன்லெஸ் பீசஸ் ஆஃப் சிக்கன் ஒரு 150 கிராம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், a pinch of turmeric powder, அதுக்கப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட் எல்லாம் ஆட் பண்ணி இந்த சிக்கனை நல்லாவே மேரினேட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த மேரினேட் ஆன சிக்கனை நம்ம பாயிலிங் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த சிக்கன் பீசஸ் ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். மீன்வெல் நம்ம சோர் டிப் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். அது கூட 1 பீஸ் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு கர்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த கர்டுக்கு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபைனலாக கொரியாண்டர் லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட சோர் டிப் தயார். ஸோ இந்த சிக்கனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோர் டிப் தான். ஸோ இந்த சிக்கன் பீசஸை நம்ம ஃபுல்லாகவே இந்த கர்டில் சோக் பண்ணி வச்சும் சாப்பிட்லாம். அப்படி இல்லை இந்த சிக்கனோட கிறிஸ்பினஸ் எனக்கு அப்படியே ரீட்டைன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செப்பரேட்டாகவும் இந்த சிக்கனை அந்த சோர் டிப் கூட டிப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். உண்மையாலுமே செம்ம ஈஸியான டேஸ்டியான ரெசிபிங்க. கண்டிப்பா இந்த வீக்கெண்ட் நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. Thanks for watching Ala Fusion. Like, share, subscribe and support us to grow. Thank you and bye for now.